நியூ ஆர்லியன்ஸ் நகரத்தில் ஒரு சின்ன வீட்டில் பெரிய கனவுடன் ஒரு சிறுமி வாழ்ந்தாள். டியானா, கனவுகள் உழைப்பால் தான் வளர்கின்றன. ஒரு நாள் தனக்கென ஒரு உணவகத்தை திறக்க வேண்டும் என்று அவள் கனவு கண்டாள். அப்பா, ஒரு நாள் நான் நகரத்திலேயே சிறந்த உணவு செய்வேன். கனவுகள் அழகானவ டியானா, ஆனால் உழைப்புதான் அவற்றை நிஜமாக்கும். அந்த நாளிலிருந்து அவளுடைய பயணம் தொடங்கியது. நகரம் தூங்கிக் கொண்டிருந்த போது டியானா வேலை செய்து கொண்டிருந்தாள். நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஒவ்வொரு நாணயமும் அவள் கனவிற்கு ஒரு படி அருகே கொண்டு சென்றது. மற்றவர்கள் மகிழ்ந்தார்கள், ஆனால் டியானா தன் பாதையில் நடந்தாள். அவள் நம்பினாள், அவள் கனவு எல்லா தியாகங்களுக்கும் மதிப்பானது என்று. ஒரு மாயமான இரவில் விதி மெதுவாக டியானாவின் வாழ்க்கைக்குள் நுழைந்தது. அந்த நேரத்தில் யாரும் எதிர்பாராத ஒருவர் பேசினார். பயப்படாதே, நான் ஒரு இளவரசன். டியானாவுக்கு அவள் கண்களை நம்ப முடியவில்லை. பேசும் தவளையா? இது கனவாக இருக்க வேண்டும். அவன் மந்திரத்தையும் அவள் கனவுக்கான வாய்ப்பையும் வாக்குறுதி அளித்தான். ஒரு முத்தம் இந்த மந்திரத்தை உடைக்கும். டியானா ஆழ்ந்த மூச்சை எடுத்தாள், மந்திரத்தை நம்பினாள். ஆனால் எதிர்பாராத தவறு நடந்தது. மந்திரம் உடையாமல் அது அவளையும் சிக்க வைத்தது. நானும் தவளையா? இது பேராபத்து. அப்படியே ஒரு விசித்திரமான பயணம் தொடங்கியது. தவளையாக இருந்தாலும் அவளுடைய மனதைரியம் மாறவில்லை. இதையும் நான் சரி செய்வேன், எப்போதும் போல. அந்த சதுப்பு நிலம் விசித்திரமாக இருந்தது, ஆனால் அதே நேரத்தில் அழகாகவும் இருந்தது. விரைவில் அவர்கள் ஒரு மகிழ்ச்சியான சிறிய நண்பனை சந்தித்தார்கள். வணக்கம், கவலைப்படாதீங்க, நான் உங்களை வழி நடத்துவேன். பயணத்தின் வழியில் சிரிப்புகள் நிறைந்தன. அவர்கள் கதைகளை பகிர்ந்தார்கள், ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டார்கள். என்னிடம் எல்லாமே இருந்தது, ஆனால் நான் உழைத்ததே இல்ல. டியானா தன் இதயத்திலிருந்து பேசினாள். கனவுகள் மந்திரத்தால் நிஜமாகாது, உழைப்பால் தான் நிஜமாகும். முதன்முறையாக அவன் உண்மையை புரிந்து கொண்டான். நீ சொல்வது சரிதான் டியானா. தவளையாக இருப்பது மோசமல்ல, ஒவ்வொரு துள்ளியிலும் அவர்கள் மகிழ்ச்சியை கண்டனர். என்னை பார்த்து நான் இன்னும் தூரம் துள்ளுவேன். அவர்கள் புதிய ஆச்சரியங்களை காட்டினான், ஒவ்வொரு வழித்திருப்பும் சிரிப்பை கொடுத்தது. என்னை பின்தொடர், பயணம் காத்திருக்கிறது. சங்கீதம் சதுப்பு நிலத்தை நிரப்பியது, அவர்கள் இதயங்கள் மகிழ்ச்சியுடன் நடனமாடின. இது அற்புதம், கனவு போலவே. மந்திரத்திலும் அதிக மகிழ்ச்சி இருந்தது, நட்பிலும் தாங்கள் நம்புவதிலும் தான். நண்பர்கள் ஒவ்வொரு பயணத்தையும் மேலும் பிரகாசமாக்குவார்கள். பிரச்சனையாக தொடங்கியது, நட்பாக மாறியது. இறுதியாக மந்திரம் உடையக்கூடிய இடத்தை அவர்கள் அடைந்தார்கள். இப்போது ஒரே ஒரு வாய்ப்பு மட்டுமே இருந்தது. இது வேலை செய்தால் நான் மீண்டும் இளவரசனாகி விடுவேன். டியானா தன் கனவை நினைத்தாள், தன் உணவகத்தை, தன் எதிர்காலத்தை. ஆனால் அவளுடைய இதயம் முடிவெடுத்தது. மந்திர பணம் எனக்கு வேண்டாம், நான் உண்மையாக இருக்க விரும்புகிறேன். அந்த தருணத்தில் அவன் உண்மையாகவே காதலித்தான். எந்த கிரீடத்தையும் விட நீ அதிக மதிப்புள்ளவள். அப்போது மந்திரம் பதிலளித்தது. உண்மையான காதல் மந்திரத்தை உடைத்தது. டியானா பகலும் இரவும் உழைத்தாள், ஆனால் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நான் கைவிட மாட்டேன். பணம் குறைவு, நம்பிக்கை சற்று நடுங்கியது. இந்த கனவு எனக்காக ரொம்ப பெரியதா? அப்போதான் அவளுக்கு அப்பாவின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. கனவுகள் உழைப்புக்கு பிறகுதான் நிஜமாகும். டியானா மீண்டும் எழுந்தாள், முன்பை விட இன்னும் வலிமையுடன். என் கனவுக்காக நான் இன்னும் அதிகமா உழைப்பேன். ஒரு புதிய நாள் ஒரு புதிய வாய்ப்பை கொண்டு வந்தது. இது ஆரம்பம்தான். இறுதியாக டியானாவின் கனவு நிஜமாகியது. நான் செய்து விட்டேன், என்னை நம்புவதால். அனைவரும் வந்தனர், அவளுடைய கனவுகளை சுவைத்தனர். காதலும் அவர்களை கண்டுபிடித்தது. நான் உன்னை பெருமையுடன் பார்க்கிறேன், எப்போதும். பழைய நண்பர்கள் அருகே இருந்தனர், மகிழ்ச்சியுடன் வழிய வெளிச்சம். எப்போதும் எனக்கு வழிகாட்டியதற்கு நன்றிரே. கனவுகள் நிஜமாகின்றன,
நீங்கள் ஒருபோதும் கைவிடாத போது. அப்படியே டியானாவின் கனவுகள் தைரியம் மற்றும் நிம்மதி எப்போதும் நீடிக்கும் மாயத்தை உருவாக்கின.